கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரி அனுராதா ரஞ்சன் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்க இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வாழ்த்துக்கள். இந்த நாளும் நம் சிறிது நேரம் தியானிப்பு எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:14. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையால் சத்தியத்தால் நிறைந்தவராக இந்த பூமியிலே வாசம்னார். இந்த அருமையான இந்த மாதங்கள் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை காலங்கள். இந்த டிசம்பர் மாதமானது உலகமெங்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை உலகம் எல்லா நபர்களும் ஏகோபித்து கொண்டாடும் ஒரு அருமையான ஒரு பண்டிகை. இந்த நாளும் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவர் எப்படி வாசம் என்று சில காரியங்கள் நாம் தியானிப்போம். முதலாவதாக அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராக அந்த பூமிக்கு வந்து வாசம் பண்ணினார். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1 முதலாம் வசனம் இப்படி போட்டப்பட்டது: ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். வார்த்தையாகிய தேவன், பிதாவாகிய தேவன் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது நாம் இதில் ஆதியாகமம் 1 பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். இந்த பூமியில் ஆண்டு படிக்கிற பொழுது ஒவ்வொரு காரியங்களை நம்ம 1 நம்ம பார்த்தோம்னால், முதலாவது தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பின்பதாக தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகவே உண்டா கடவுது என்றார். அதே போல் ஜலத்தின் தண்ணீரை பிரித்தார், விட்டாந்தார். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை என்ன சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. முதலாவது பிதா தேவன் வார்த்தையாக இந்த பூமியில் ஜீவித்தார். அந்த வார்த்தையாகிய தேவன் திரும்ப நம்ம இந்த பகுதிக்கு திரும்பும். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு? தேவனத்தில் இருந்து. அந்த வார்த்தை தான் யார்? தேவன். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன். பின்பு அந்த 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிதா தேவன் குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு சில முறை அவங்களுக்குள்ளே இறங்கி அவங்க ஆண்டு என்ன பேசணுமோ அதை பேசிட்டு கடந்து போயிடுவார். ஆனால் என்றென்று அவங்களோட கூட அவர் வாசம் பண்ண மாட்டார். எல்லா நபர்கள் மீது ஆவியை இறங்கி வர மாட்டார். வார்த்தைக தேவன் பிதாவை ஒரு நாள் ஒரு காலம் யாரும் கண்டதில்லை. அவர் பயங்கரமான தேவன். பட்சிக்கு அக்னி என்று பழைய காலங்களிலே பாவம் செய்தவர்களை உடனே அவர் தண்டிப்பார். அநேக சம்பவங்கள் வேதத்தில் போடப்பட்டது. ஊசா என்ற ஒரு அருமையான ஆண்டுடைய தாசன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகும்பொழுது அந்த கொண்டு போன வண்டியின் சக்கரங்கள் அந்த தெருவிலே உள்ள அந்த கல்லிலே பட்டு வண்டி சாயம் உள்ள அந்த பெட்டியை தொட்ட நபரை அந்த இடத்துல அவர் அடித்தார், அவர் மதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பல காரியங்கள். அவர் பரிசுத்தத்தில் வல்லமையான தேவன். அவர் சேரக்கூட ஒளியின் வாசமணிய தேவன். மோசே என்கிற அருமையான தாசன் சீனாமலையில் 40 இரும்புகள் அவரோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர் முகமுகமாய் பேசினார். அவரை போல யாரும் அந்த பூமியிலே எழும்பினதில்லை. அந்த மோசே ஆண்டோடு உரையாடும் பொழுது ஆண்டு சொன்ன ஒரு கட்டளை: இந்த மலைக்கு கீழே எந்த மிருகங்களும் எந்த மனிதர்களும் அதை தொடக்கூடாது. அது அக்கினி பற்றிய மலை. அந்த மலையின் மேலே என்ன காணப்பட்டது? பிதா இறங்கி வரும்பொழுது மேகங்கள் சூழ்ந்தது, மந்தாரங்கள் சூழ்ந்தது, பெருங்காற்று அக்கினி சூழ்ந்தது. அந்த மலையை எந்த மனிதனோ ஒரு மிருகமும் அறியாமல் தொட்டால் அந்த மிருகம் அது அம்பு எய்து சாகடிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஆனால் அவர் என்ன செய்தார்? மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. ஒவ்வொரு வருஷம் எல்லா நபர்களும் பலி செலுத்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரே ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியர்
அவன் முழுவதுமாக பல காரியங்கள் பல சலங்கள் செய்து தன்னை சுத்திகரித்து கொண்டு யாரிடம் பேசாமல் தன்னை சுத்திகரித்து கொண்டு எல்லா காரியம் தன்னை விலக்கி பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டு அவன் மாத்திரம் உள்ளே செல்வான். அவன் பலி அங்கீகரிக்கப்பட்டால் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளார், இல்லை என்றால் அவன் மறுத்துடான்னு சொல்லி அவன் ஒவ்வொரு ஆசானுடைய அந்த இடுப்புலேயே ஒரு கயிறு கட்டி அதை மணி அதில் தொங்க விட்டுருப்பாங்களாம். ஆண்டை அங்கீகரித்தால் அவங்க வந்துடுவாங்க, அங்கீகரிக்கவில்லை என்றால் அவர் மரித்தார், அவங்க அந்த கயிறு இழுக்கும்பொழுது அந்த மணி ஓசை கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய ஒரு உறவு என்பது இல்லாமல் இருந்தது. இந்த இடைவெளி சரி செய்ய பிதா தேவன் இந்த ஜனங்கள் நான் நியாயப்பிரமாண கட்டளை கொடுத்தேன், ஒவ்வொரு நியாயப்பிரமாணத்திலையும் இதை செய்தால் உனக்கு நன்மை, இல்லை என்றால் உனக்கு மரணம் சொல்லி நீங்கள் பழைய ஏற்பாட்டு எல்லா கட்டளையும் பார்த்தால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாவத்து சம்பளம் மரணம். அப்படிப்பட்ட கட்டளையில் மனிதன் ஒரு தவறு செய்து அவன் என்ன செய்வானா, அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு ஆடோ மாடோ கழுதையோ ஒரு புறாவோ ஏதோ கொண்டு செலுத்திட்டு நான் பாவம் செய்தேன், நான் பலி செலுத்தேன், என்னுடைய பாவம் நீங்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ திரும்ப அவங்க பாவம் செய்து தேவனுடைய மகிமை எழுந்து அவனுடைய உறவு எழுந்து மிகவும் சமுதாய சீர்கேடு உண்டாயிருந்தது. ஆண்டவர் எவ்வளோ தாசன் அனுப்பியும் ஜனங்களுடைய இருதயங்கள் பாவத்திலிருந்து விடுதலைப்படவில்லை. இந்த நிலைமை சரி செய்ய பிதா என்ன செஞ்சாராம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவன் யார் விசுவாசம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக தான் அவரை தந்தலே உலகத்தில் அன்பு கொண்டார். அவருடைய ஒரே பேரான குமாரன் தன்னுடைய சாயல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு எப்படி அனுப்பினாராம், அந்த வார்த்தை மாம்சமாகிய இயேசுவாக வந்து அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா இந்த பூமியில், கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராக இந்த பூமி உள்ளார். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. வார்த்தையாக தேவன் ஒரு மாம்சமாக இறங்கி வந்தார். ஏன் மாம்சம் வந்தார்னா, கடவுளுக்கு மனுஷனுக்குள்ள இடைவெளியை சரிப்படுத்த. ஆதியிலே கர்த்தர் பூமி உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் அவர் உண்டு பண்ணி அவங்களை இது ஆண்டு கொள்ளுங்கள் என்று எல்லாவற்றையும் அவருக்கு ஆண்டு கொடுத்த பிற்பாடு அவர் ஒவ்வொரு நாளும் இறங்கி அவங்களோட உலாவினார். ஆனால் தேவ ஜனங்கள் என்றைக்கு ஏவாள் அந்த கனியை புசித்தாங்களோ அந்த நாளில் தேவனுக்கு மனுஷங்களோட உறவு துண்டிக்கப்பட்டது. அந்த உறவை சீர்படுத்த வார்த்தையாக தேவன் மாம்சமாக நம்மோடு உலாவ சஞ்சரிக்க வாசம் பண்ண நம்முடைய அருகில் இருக்க அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர ஸ்வீகார ஆவி அடைய நாம் எப்பொழுதும் கிருபாசனத்தை தைரியமாக செய்கிற அவரோட உறவாட உலாவிட அந்த இடைவெளி சரி செய்ய வார்த்தையான தேவன் மாம்சமாகிய தன்னுடைய குமாரன் அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இறங்கி வந்த நோக்கம் மனித குலத்துக்கு மீட்பளிக்க தனக்கும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் உள்ள இடைவெளி சரி செய்ய இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இந்த பூமியில் வாசம் பண்ணினார், அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் 2 காரியங்கள் செய்தார் என்று போடும். அவர் முதலாவது நன்மை சீராக சுற்றி திரிந்தார். 2வது காரியம் பிசாசின் பிடி அகப்பட்ட யாரையும் நினைச்சினாரா குணமாக்கினார். அவர் பூமியில் வாழ்ந்த எல்லா நாட்களையும் அநேக வியாதியஸ்தர் சுகப்பட்டனர். தொட்டு அருவருப்பான குஷ்டரோகி கூட தொட்டு சுகப்பட்டார். ஏசு அவ்வளோ அன்புள்ளவர். ஹல்லேலூயா. நாம் நேசிக்க தேவன் உங்களை அதிகமாக நேசிக்காரு. உங்கள் சொந்த குடும்பம் கூட உங்களுக்கு ஏதோ வியாதி வந்தால் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் வருஷ காலமாக நீங்கள் பாடல இருந்து அவங்களை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ஒவ்வொரு வியாதியும் தொழுநோயாளியோட கூட அழுகி போன அந்த உறுப்பை தொட்டு சுகப்படுத்த. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் தான் அவர் தண்டிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட பாவம் கிடையாது. அவர் பாவத்தை வெறுப்பார் தவிர பாவிகளை நேசிப்பார். நீங்கள் ஒருவேளை பாவியை வாழ்ந்த இந்த நாள் இயேசு அண்டை வாருங்கள், ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு நீதிமன்ற மாறி கர்த்தவங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவர். அவர் உங்கள் மத்தியில் உங்கள் உள்ளத்தில் அவர் உலாவை விரும்புகின்றார். அவர் உங்களோட வாசம் பண்ணதான் இந்த அருமையான கிறிஸ்மஸ் காலங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது. இயேசு இந்த பூமியில் நான் உன்னோட வாசம் பண்ண விரும்புகிறேன், அதனால நான் இறங்கி வந்து சொல்லி இந்த நாளில் ஆண்டு உங்களை பார்த்து உன்னை கரம்பட்டு உன்னை அழைக்கின்றார். இயேசு உன்னை அழைக்கின்றார். அவரோடு இன்றைக்கு நீங்கள் அவரோடு வாசம் பண்ண சஞ்சரிக்க உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் இல்லத்தை ஒப்பு கொடுங்க. இயேசுப்பை பிடிக்காத காரியங்களை நீங்கள் வெறுத்து தள்ளுங்க. ஹல்லேலூயா. திரும்ப நம்ம ஒரு வருஷத்தை பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 மத்திய 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம், இயேசு என்றால் யார்,
பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிக்கும் ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையான தேவன் மாம்சமாக இறங்கி நமக்குள்ள உலாவ வந்தார். இரண்டாவது இயேசு எதுக்கு வந்தார்? பாவத்தை நீக்கி நம்மளை ரட்சிக்க. இன்று கடைசி காலங்கள் வாழ்கின்ற பலவிதம் பாவ அடிமைத்தன பழக்கங்கள், பூமி எங்கும் அந்தகாரங்கள் சூழ்ந்த ஒரு காலம். இந்த பூமி முழுவதும் ஒரு இருள் காரில் சூழ்ந்த வேளையிலே நாம் வாழ்கின்ற இந்த பூமி முழுவதுமாக அதிகமாக பாவங்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எல்லா இடத்துலையும் பாவம் இருந்த ஒரு இந்த சூழ்நிலையில் இஞ்சி காண்றவங்களை பார்த்தாரு. நான் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் உன்னை போல பாவிகளை மீட்டெடுக்க உனக்கு ஒரு வாழ்வு கொடுக்க. அல்லேலூயா. எத்தனை கொலை பண்ண அநேக நபர்களை கூட ஆண்டவர் தன்னுடைய சொந்தத்தை கழுவி மீட்டு தன்னுடைய பிள்ளையை மாற்றி விட்டார். அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தொடும்போது உங்களுடைய எல்லா பாவ பழக்கங்கள் அடியோடு விலகி போகும். அல்லேலூயா. இயேசு என்றால் பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பவர். அவரால் மாற்ற முடியாத எந்த பாவம் கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை இந்த நாளை வாழ்ந்தாலும் இன்றைக்கு இயேசுவண்டே வாருங்கள். கர்த்தருடைய இயேசு ரத்தம் உங்களுடைய எல்லா பாவங்களுக்கு உங்களை சுத்திகரிக்க முடியும். எல்லா அடிமைத்தனங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் தொடர்ந்து வருதா, இன்றைக்கு இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து அவர் ரட்சகர். உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்கள் பாவத்தை மாற்ற, உங்கள் சாபத்தை மாற்ற, உங்கள் குடும்பங்களை சமாதானத்தை கொடுக்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் உள்ளத்தில் உங்கள் இல்லத்தை இந்த நாள் கடந்து உங்களை ஆஸ்வதிக்க தான் அவர் வந்திருக்கார். அவருக்கு அதுதான் விருப்பம் இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் உடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உன்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசு என்றால் ரட்சகர். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். அதே மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பழைய நியாயப்பிரமாண காலத்தில் தேவன் வந்து போவார். யார் மனதிலையும் யாருடைய எங்கேயும் அவர் தங்கினதாக வேதம் சொல்லலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையாக தேவனே மாம்சமாகி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி அவர் கிருபையால் நிறைந்து சத்தியத்தால் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோட உலாவை சஞ்சரிக்கிற தேவனுடைய வாசலம் இன்றைக்கு மனுஷமத்தில் இறங்கி வந்தது. நம்மோட எப்பொழுது இருக்கின்ற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் நேற்று விலகுவதில் உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நான் உன்னோடு கூட இருக்கேன், நீ பயப்படாதே. இந்த உலகத்தின் கடைசி பரிந்த முடிவு தான் நான் உன்னோட கூட இருக்கேன். நான் உன்னை மரண பரிந்து நடத்தேன். இம்மட்டும் உன்னை நான் தாங்கினேன். உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகும் பொழுதே என்னை பேசி அழைத்து அறிந்தேன். நீ என்னுடையவன். நான் கர்ப்பத்தில் நீ உருவாக்கும் பொழுது உன்னுடைய கருவியின் கண்ணை கண்டது. உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்கள் உருவாக்கப்படுது நான் என்னுடைய கண்கள் கண்டது. எல்லாவற்றும் நான் அறிந்த தேவனுடைய எல்லா எதிர்கால திட்டங்களை நான் அறிந்தேன். எல்லா பயங்களையும் மாற்றிவிட்டு இன்றைக்கி இயேசுவை வாருங்கள். இம்மானுவேல் அப்படி என்கிற நாமம் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்கள் பிதாதேவன் வார்த்தையாக மட்டும்தான் பேசினார் தவிர ஜனங்களோட சஞ்சரிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? நம்மளை கூட எப்பவும் இருக்கின்றது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய உண்மை. அவர் இம்மானுவேல். இந்த நாளில் இயேசுவே இம்மானுவேல் என்னோட கூட வாங்க, தங்குங்க, என் சாபத்தை முறிங்க, என் வாழ்க்கை ஆசிரிங்க. என் வாழ்க்கை இடிக்கப்பட்டு போனது, அதை கட்ட யாரும் இல்லை. என் பிள்ளைங்க வாழ்க்கை இடிக்கப்பட்டு போனது. தொடர்ந்த சாபங்கள், தொடர்ந்து விபத்துகள், தொடர்ந்து குழந்தைகள், இப்படி பல வியாதிகளில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்கின்ற உங்களை பார்த்து அந்த இயேசு சொல்கிறார், நான் உன் பாவம் இன்னைக்கு உன்னை ரட்சிப்பேன். நான் இம்மானுவேலனா உன்னோட கூட இருக்கின்றேன். நீ பயப்படாதே. இந்த உலகத்தின் முடிவு பறிந்த நான் இம்மட்டும் உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை தாங்கேன். நான் ஏந்தி வந்தேன், இம்மட்டும் ஏந்தி. இனிமேல் நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்பிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா. அவர் ரட்சகர், அவர் பாதுகாவலர், அவர் கிருபையினால் நிறைந்த தேவன், சத்தியம் நிறைந்த தேவன். அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவேனும் போயிற தேவன். அவர் வாயில் எது மட்டும்தான் உண்டு? சத்தியம். அவர் இந்த பூமியின் வாழ்க்கை நாட்களில் அவர் முழுவதுமாக மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக தனக்காக வாழாமல் பிறருக்காக மட்டும்தான் அவர் வாழ்ந்த பூமியில் வாழ்ந்த 33 வருஷமும் அவர் நன்மை மட்டும்தான் யாருக்கு தீமை செய்யவே இல்லை. அநேகடைய வாழ்க்கையை மாற்றினார். அநேகடைய வியாதியை தொட்டு சுகப்படுத்தினார். அநேகடைய மருத்துவர்களை உயிரோடு எழும்பச் செய்தார். அல்லேலூயா. இரவு முழுவதும் ஜெபித்தார், பகல் முழுவதும் ஊழியம். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய தேவையை சந்தித்தார். மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் இன்றைக்கு அவர் தேற்றலாகிய பரிசுத்தாவியை நமக்குள்ளே அனுப்பி நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கார். நீங்கள் எப்போ ஏசப்பா என்னை ஆசிரிங்க, எனக்கு உதவிச்சிங்க, நீங்கள் எப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டாலும்
இறங்கி வந்து உதவி செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் இரட்சகர். ஹல்லேலூயா. நம் பாவம் நினைக்கி நம்மளை ரட்சிக்கும் ஒரு தேவனாக அவங்க மத்தியில் உலாவுகின்றார். அவர் வாசம் அணுகின்றார். அவருடைய உங்கள் கண்கள் காணட்டும், அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசியுங்கள். இயேசு இந்த பூமிக்கு ஏதோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. உங்கள் பாவத்தை மாற்ற, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்கள் வாழ்க்கையை கட்ட, உங்கள் பாவம் நிறைந்த, உங்கள் சாபம் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, வேதனை நிறைந்த இந்த வாழ்க்கையை மாற்றி உங்களை ஆசிரிக்க செழிப்படை செய்ய தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நீங்கள் கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இம்மட்டும் நடத்தின எபினேசர், அவர் இம்மானுவேலராக ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியிலே உங்கள் அருகில் நிற்கின்றார். அவர் ஒரு தாயை போல் உங்களை தேற்றுகின்றார், ஒரு தந்தையை போல் உங்களை அரவணைக்கின்றார். அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. அவர் எல்ரோயி. ஹல்லேலூயா. உங்களை காண்கின்ற தேவன். கண்கள் என்னால் உங்கள் மேல் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க யாராக இருந்தாலும் சரி, இயேசு என்னல் இரட்சகர், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் கிறிஸ்தவ மத கடவுள் அல்ல, அவர் ஒரு இரட்சகர். உங்கள் பாவத்தில், உங்கள் சாபத்தில், உங்கள் பிரச்சனை விடுவிக்க வருகின்ற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் கலங்காதீர்கள். கடைசியாக ஒரு வசனத்தில் நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுனுக்கு கூப்பிடுங்க. அவர் இம்மானுவேலராக உங்கள் மத்தியில் உலாவுகின்றார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்கள் இடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடம் சொன்னான். ஹல்லேலூயா. பிதா தேவனுடைய நாமம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே சென்று அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கை வாழும்பொழுது அவங்க படுகின்ற வேதனைகளையும் உபத்திரனை கண்டு கர்த்தர் மோசே என்ற தாசனை அழைத்து அவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிற தேவன், நான் என்ன, அவருடைய நாமம் நான் இருக்கிறதாக இருக்கின்றேன். அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன் என்பவர் என்ன நினைச்சாரா? மோசேக்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க கர்த்தர் அவரை அனுப்பினார். அவருடைய நாமம் என்ன? இருக்கிறேன் என்பவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாக தேவன், இருக்கின்ற தேவன். ஆனால் இப்பொழுது மாம்சமாக நம்மளோடு உலாவுகின்ற தேவனாக, இம்மானுவேலராக இயேசு கிறிஸ்து உலாவுகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் வேத புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பல நாமங்கள் இந்த புத்தகத்தில் போடப்பட்டுள்ளது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 வசனம் முதல் 33ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 33. இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறாது. ஹல்லேலூயா. மரியாளை நோக்கி தேவதூதன் அவளுடைய அறையிலே சென்று பிரவேசித்து அவளை நோக்கி சொல்கின்ற வார்த்தை தான் இந்த பகுதியில் போடப்பட்டுள்ளது. அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று அவர் வாழ்த்தார். ஸ்திரீகளுக்கு நீ ஆசிரிக்கப்பட்டாள். அப்பொழுது திடீரென்று ஒரு தூதன் தோன்றி தன்னை வாழ்த்தும் பொழுது அவளுடைய உள்ளம் மிக பயந்து கலங்கி போகிறது. இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டதோ என்று அவள் தனக்குள்ளாக சிந்திக்கும் பொழுது திரும்பமாக அந்த தூதன் அவளை நோக்கி சொல்கின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு இந்த பூமிக்கு வந்த முறை, இந்த பூமியிலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் உறவு கொள்ளும் போது குழந்தை உருவாகும். ஆனால் இயேசு அவர் உண்டான விதம் ஆவியானவர் மூலமாக, பஸ்த ஆவி மரியாளுக்குள்ளாக வரும்பொழுது அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உண்டானார். ஹல்லேலூயா. அவர் இந்த மனுஷ சித்தத்திலே மனுஷ மாம்சத்தால் பிறக்கவில்லை. அவர் உண்டாக்கப்பட ஜன்மிக்கப்படவர், ஆவியினால் ஜன்மிப்பிக்கப்படார். ஹல்லேலூயா. நமக்குள்ள மாம்சம் உலாவுகின்றார், நமக்குள்ள வாசம் பண்ணுகின்றார். அவரில் பாவமே இல்லை. இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவத்திலே பிறந்தார்கள். சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், என் தாய் என்னை பாவத்திலே பெற்றெடுத்தாள். இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஜென்ம சுபாவம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரான் பாவம் அறியாதவர். பாவங்கிறத
ஒரு சின்ன இது கூட அவர்கிட்ட கிடையாது. அவருடைய கண்கள் பரிசுத்தமான கண்கள். ஹல்லேலூயா. அவர் எந்த ஸ்திரியை சீராக பார்த்தாங்க எதுவும் சொல்லவில்லை. அவர் பரிசுத்தர், அவருடைய கண்கள் பரிசுத்தமானது. அவர் பாவத்தை சுத்த கண்ணன். அவர் பாவமே அறியாத ஒரு தெய்வனாக, அவர் பரிசுத்தமான தெய்வனாக அந்த பூமியிலே ஆவியினால் உண்டாக்கப்பட்டு ஒரு ஸ்திரீயை வைத்து அந்த உண்டாக்கப்பட்டு வைத்தாங்கள். இப்போ உள்ள நவீன கால அநேக மருத்துவமுறைகள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக வேற ஒரு நபரோட அவங்க எடுத்து வேற ஒரு கர்ப்பப்பையில் வளர்த்து திரும்ப தாங்க தாயினுடைய அந்த கருவில் கொண்டு வைப்பாங்க கருப்பையில். அப்படிப்பட்ட அதே போல் ஆவியில் இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டு ஆவியானவர் மூலமாக அந்த கரு உருவாகினது. ஹல்லேலூயா. அவர் பாவமே இல்லாத ஒரு நபர். அப்பேற்பட்ட ஒரு நபர் மூலமாக மட்டும்தான் பாவத்தில் வாழ்கின்ற உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் இயேசு சொன்னார், நான் பாவம் நினைக்க உன்னை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. ஒருவர் மாத்திரம்தான் அந்த பூமியிலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க யாராலும் முடியாது. இயேசு ஒரு மாத்திரமே, அவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். அவர் தான் பாவத்தை நீக்கி நம்மை விடுதலை அளிக்க முடியும். நம்மை மீட்டெடுக்க இயேசுவான் மாத்திரம்தான் முடியும். இயேசு என்றால் இரட்சகர். ஹல்லேலூயா. நம்மை பாவங்கள் நம்மை நீக்கி நம்மை ரட்சிக்கின்ற தேவன். திருமண வசனம் அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர். ஹல்லேலூயா. தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவருடைய ராஜ்யம் அளவில்லாதது. அவரை யாருனாலும் சேவிக்கலாம். அவரை யாரை நோக்கி கூப்பிட்டீங்களோ அவர் உங்களுக்கு ஒரு தாயாக, தந்தையாக, ஆலோசகராக, வழிகட்டாக, ராஜாவாக உங்களை ஆளுகை செய்வார். உங்கள் வீட்டை, உங்கள் பணத்தை எல்லாத்தையும் அவர் ஆளுகை செய்யும் பொழுது உங்கள் குடும்பங்களில் பிரிவினைகள் மாறும், சமாதானம் உண்டாகும். எல்லா கசப்புகள் மாறும், ஐக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. சஞ்சலங்கள் தயப்பில் மாறும், சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய எல்லா கவலைகள் மறந்து களிப்பு தான் உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவாய் தேவன் உங்கள் வீட்டில் வரும்பொழுது அவர் சமாதான பிரபு. இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த அன்று மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் படுத்தின அந்த இடத்திலே தூதன் சென்று சொன்னான், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஏன் அந்த பூமியில் வந்தாரா? உங்களை மீட்டெடுக்க, உங்கள் சாபத்தை முறிக்க, உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு விடுதலை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு இரட்சகராக அந்த பூமியில் வந்தார். அதைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் ஒவ்வொரு வருஷம் டிசம்பரில் கொண்டாடுகிறோம். ஆனால் இதோட இந்த நாட்களோடு நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் இரட்சகர் தான், அவர் இம்மானுவேலர் தான், அவர் எல்ரோய். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் அருகிலே உலாவுகின்ற தேவன், ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கோரம். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் காயப்பட்டீங்களோ, நீங்கள் துக்கப்பட்டீங்களோ, என்னால் இந்த பாவ பழக்கத்தை விடுதலை பெற முடியல, வெளியே வர முடியல, என் குடும்பம் இப்படி சாபத்தில் மூழ்கி கிடக்கு, என்னுடைய குடும்பத்தில் ஒரு அந்தகாரங்கள் மரணமாக நடக்குது, சிறுவயதில் மதிக்கிறாங்க, ஒரே விபத்து, வியாதியாக வருது, நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள்லாம் மருத்துவத்துக்கே போகுதுன்னு சொல்லி நீங்கள் புலம்பாமல் கண்ணீரிடாமல் இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து அந்த இரட்சகராக இயேசு நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு என்ற இரட்சகர் உங்களை மீட்டெடுப்பார். உங்களை பாவத்தின் சாபத்தின் எல்லா பிரச்சனை கற்று உங்களை ரட்சிப்பார். அவர் கிறிஸ்தவ மத கடவுள் அல்ல. அவர் பாவியை ரட்சிக்க உலகத்து வந்தார். உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை உணர்ந்ததுனால நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு விசை கண்களை மூடி உங்கள் தலைகளில் தாழ்த்தி, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசிரியங்க, என் பிள்ளைங்களை ஆசிரியங்க, படிப்பு ஆசிரியங்க, என் குடும்பத்தில் எல்லா சாபத்தை முறுத்துப்படுங்க. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு என்னை ஆசிரியங்க. என்னுடைய எல்லா பாவ பழக்கங்கள், விட முடியாத எல்லா பாவ பழக்கங்களை கருத்தை முறிக்க முடியாத இந்த நாளில் நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. இந்த வேலையில் மிகப்பெரிய அர்ப்பணம் நடக்குமா இல்லையா? ஜெயிப்போமா? அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவரே, ஸ்தோத்திரம் நல்லவரே, தகப்பனே, அன்பு தகப்பனே, கரம் கொண்டு தகப்பனே நினைச்ச பக்கம் ஒவ்வொரையும் ஆசிரியங்க ராஜா. ரகுத நமாஷிக்கு அங்கலவா அப்பாவோடைய பாவங்களை நீக்கி உங்களை ரச்சிங்க ராஜா. விடுதலை கொடுங்க சுவாமி. எல்லா சாபக்கட்டுகள், தொடர்ந்த எல்லா சாபங்கள், தலைமுறை சாபங்கள், மரண பிடிகள், தரித்திரங்கள்
போராட்டங்கள், வியாகுலங்கள், கண்ணீர்கள் இயேசு நாமத்தில் எல்லாம் மாறட்டும் அப்பா. எல்லா அந்தகார கிரியைகள் முறிக்கப்பட்டு போட்டோம் சுவாமி. பிள்ளைங்களை ஆளுகை செய்கிற எல்லா அந்தகார பலன் ஆயுதங்கள் இயேசு நாமத்திலே முறிக்கப்பட்டு போவதாக சுவாமி. குடும்பங்கள் சூழ்ந்த எல்லா தேவையற்ற கிரியைகள் அதமாகி போகட்டும் இயேசு நாமத்திலே. ரத்தத்தை தெளிக்கிற ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபர் மீதும், ஒவ்வொரு இதயத்தில், வாகனங்களில், களஞ்சியங்களில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் சாமி. ரகமான அந்தார ஷீக்கிபா விடுதலை கொடுங்க சாமி. உமக்கென்று எழும்பட்டும் அப்பா. பாவ அடிமைத்தனால தன்னுடைய நிலை மறந்து தகப்பனே, தன்னுடைய சாந்தத்தை இழந்து ராஜா அப்பா முடங்கி கிடக்கிற அநேகர் எழுப்புங்க சாமி. தட்டி எழுப்புங்க ராஜா. நீர் அவங்களோட இருக்கின்றது உணர்த்துங்க சாமி. அல்லேலூயா. அவங்களுக்காக நீங்கள் பாடுபட்டு நீங்கள் மறுத்தீர் ராஜா. அவங்களுக்காக நீங்கள் உயிரோடு எழுந்தீங்க சாமி. அவங்களுக்காக நீங்கள் இந்த பூமியில் வந்தீங்க ராஜா. அவங்க அதை உணர அப்பா கிருபத்தாங்க சாமி. எல்லா மன கடினங்கள் மாறட்டும், எல்லா இதய கடினங்கள் மாறிப்பட்டும் அப்பா. கூட எல்லா கண்கள் ஏசாது இப்போ திறக்கப்பட்டு சாமி. ரஷிக்கை பல் அகந்தரபா உன்னை கிருமி பொற்கரம் அப்பா. உன்னை ரட்சிப்பு கரம் இப்போ இறங்கட்டும். ஒவ்வொரு நபரை இப்போ விடுதலை செய்வீராக ராஜா. விடுதலை செய்கிற சுவாமி. எல்லா சாப கட்டளை முறிக்கப்பட்டு போட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். எல்லா பில்லிசுனிகள் செய்வினைகள் எரிக்கப்பட்டு போட்டு சுவாமி. இரவில் நல்லா செய்யாதபடி தகப்பனே வருகின்ற பொல்லாத சொப்பனங்கள், போராட்டங்கள் அப்பா திருத்த இந்த எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசு நாமத்தால் வெளியேறட்டும். எல்லா சர்ப்பத்திற்கு எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா பல சொப்பங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். தேசம் எரிக்கப்பட்டு போட்டோம். வயிற்றில் கொண்டு வர எல்லா காரியங்களும் எரிக்கப்பட்டு போட்டோம். வயிற்றில் எல்லா பிரச்சனைகள் ரகோஷாந்தர் ரகோதர் ஹந்தர் இப்பொழுது வயிற்றில் எல்லா பிரச்சனைகள் மாட்டும் இயேசு நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே இதயத்துக்கு தேவையான ரத்தம் சீரானபடி கிடைக்க கிருபத்தாங்க சுவாமி. ஹல்லேலூயா. எல்லாம் தகப்பனே அப்பா. எலும்பு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் தகப்பனே எல்லாம் இயேசு நாமத்தில் சுகம் ஆகட்டும் ராஜா. ஒவ்வொரு நரம்புகளும் ஜீவன் உண்டாவட்டும் ராஜா. மறுத்து போன உறுப்புகள் இயேசு நாமத்திலே பல உண்டாவட்டும் சுவாமி. முடங்கி போன கைகள் அப்பா, பக்கத்தில் முடக்கப்பட்ட கைகள், கால்கள் இப்பொழுது நிமிரட்டும். முடவன் மானைக்குள் துள்ளி குதிக்கட்டும் இயேசு நாமத்தில் இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவட்டும் ராஜா. ரகமா ஷிக்கே பராந்தர் யாக்கனபோ ரிஹாந்தர்வா நீ என் பார்வை கருவன் கனம் பெற்றாய். இதோ நான் சிநேகித்தேன் என்று கதை சொல்கிறார். என் அருமை மகளே, கத்தவனை மறக்கவில்லை, அவரை நேசிக்கிறார். ரீகா ஷிக்கி அங்கரபலபோ அல்லேலூயா. இதோ அவர் மத்தியில் உலாவுகின்றார், அவரை காண்கின்றார். அவனுடைய கணன் நிமித்தம் இதோ நீ வாழ்க்கையை வெறுத்து இதோ தற்கொலையாக செல்கின்ற உன்னை பார்த்து இயேசு அளிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் வாழ்க்கை கட்டேன், நான் உனக்கு புதிய வாழ்க்கை கொடுப்பேன். இதோ தற்கொலை உனக்கு முடிவல்ல, இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார், உன்னுடைய முடிவை மாற்றி என்று சொல்கின்றார். வேற பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்பா கசப்பான வாழ்க்கையை மாற்றி நல்ல குடும்பம் கட்டுங்க சாமி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிரியங்க சாமி. பெரிய ஆசிரியங்க ராஜா. எல்லா காரணமற்ற காயங்கள், கடன்கள், நஷ்டங்கள், தொழிலில் தகப்பனை இழந்த எல்லா வருமானங்கள் திரும்ப கிடைக்கட்டும் சாமி. புது வருஷத்தில் புதிய நன்மை நிரம்பட்டும் சாமி. புதிய வாகனங்கள் வாங்க, புதிய ஆடைகள் வாங்க அப்பா. புதிய தொழில் தொடங்க கிருபத்தாங்க சாமி. எல்லா கண்ணிக்கும் நாசமோசுக்கும் ஒவ்வொரு விலைக்கும் பாதுகாத்துங்களேன் அப்பா. நீ ஒவ்வொரு பேச அழைத்தான தெய்வம் நீரல்லோ ராஜா, நீரல்லோ ராஜா அப்பா. நீர் ஒவ்வொரு பொறுப்பட்டுக்கொள்ளுங்க. வாழ்க்கை கட்டுங்க, எதிர்காலத்தை வர்த்திக்கிச்சிங்க, பிரகாசிக்குங்க ராஜா. எதிர்காலமே இல்லை என்று கூனை குறுகி நிற்க அன்பு தம்பியை தொட்டு ஆசிரியங்க. உன்னை கர்த்தந்து வல்லமை இறங்கட்டும் சாமி. மகன் வாஞ்சித்த, எதிர்பார்த்த, நினைத்த, ஜெபித்த ஒரு நல்ல உயர்வை கொடுங்க சாமி. எதிர்காலம் புதிய உண்டாட்டும் சாமி. ஹல்லேலூயா. ஆஸ்வதிங்க பலங்குள்ள திருமணம் மாத்திரம் உத்தம கட்ட துணி என்ற வார்த்தைக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நினைக்கின்ற வார்த்தைக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரையும் ஆற்றுங்க, தேற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரையும் ஆசிரியங்க. நன்மையால் நிரப்புங்க, சந்தோஷத்தை நிரப்புங்க, சமாதானம் நிரப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ராஜா. புதிய பொருளாதார நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா தகப்பனே பழைய காரணங்கள் மறக்கப்பட்டு போட்டும். உடைய உள்ளத்தில் இல்லத்தில் புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை, புதிய துவக்கங்கள் உண்டாகட்டும் இயேசு நாமத்தாலே. பழைய வாழ்க்கை அல்ல ராஜா, பழைய வாழ்க்கையே சுவாமி இல்லை, புதிய ஜீவியம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தாலே. ஒவ்வொரு ஆசிரியை காத்துக்கள் வழிநடத்தும். இனிமேல் பேசும் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.